எங்களுடைய தாயினுடைய பெருமதியை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு இப்படி சொல்லி தந்திருக்கிறாங்களே, இப்ப நாம் தாயோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தாயோடு எப்படி நம்முடைய உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும், தாய்க்காக நாம் அவர்களுடைய ஆசைகள், அவர்களுக்கு என்ன ஆசை இருக்குதோ ஹலாலான ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். இதுதான் அந்த அவர்களோடு உள்ள உறவை நாம் சேர்த்துக் கொள்வது, சேர்ந்து வாழ்வது. தாயினுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும், ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். தாயினுடைய விடயங்கள், தாய் சொல்லுகிற கட்டளைக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும். தாய்க்கு நாம் திட்டிவிடக் கூடாது, ஏசிவிடக் கூடாது. அவர்களுடைய உள்ளம் நோகுகின்ற, உள்ளம் நோவினைப்படுகிற அளவு நடந்துவிடக் கூடாது. எல்லா நிலையிலும் தாய் தந்தையினுடைய பிரார்த்தனையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தாய் தந்தையர்களுக்காக நாங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். தாய் சொல்லுகிற விடயங்களுக்கு செவி சாய்க்க வேண்டும். குறிப்பாக தாய்க்கு நாங்கள் உதவி ஒத்தாசைகளை காசு பணம் கொடுக்கிறது மட்டுமல்ல, நாங்க சில தாய்மார்கள் உங்களோட காசு உங்களோட பணத்தை விட நீங்க 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு நாளைக்கு பேசுவதை எதிர்பார்ப்பார்கள். சிலர் பேசுறதுக்கு டைம் இல்லை, ஆனா காசை மட்டும் அக்கௌண்ட்ல போட்டுட்டிருப்பாங்க. இதுல என்ன பிரயோசனம் இருக்குது? உங்களுடைய பேச்சுக்கள், என்னுடைய பிள்ளையுடைய பேச்சு, என்னுடைய பிள்ளையினுடைய அந்த ஓசை நான் காதில் கேட்க வேண்டும் என்று தாய் ஏங்கிக் கொண்டிருப்பாள். நீங்கள் கொடுக்கிற 10,000 1 லட்சத்தை விட 5 நிமிடம் நீங்கள் பேசுவதுதான் அந்த தாயினுடைய உள்ளத்தை மகிழ்விக்கும், குளிர வைக்கும். ஆனா சில பொழுது நாங்க தாளை கொடுத்துட்டு காசை கொடுத்துட்டு இருப்போம், ஆனா பேச்சு இல்ல, ஒன்றுமில்லை. அந்த தாயினுடைய அந்த மகிழ்ச்சி, சந்தோஷத்துக்கு நாங்கள் காரணமாகவில்லை. நாங்க அந்த தாயை நோவினை செய்த குற்றத்துக்கும் சில பொழுது ஆளாயிடுவோம். காசு கொடுப்போம், பணம் கொடுப்போம், ஆனா அவர்களோடு அன்பாக ஒரு 5 நிமிஷம் பேச இல்லை, 10 நிமிஷம் பேச இல்லை, அவர்களுக்கு டைம் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் ஒரு வழியில் அவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறோம். புள்ள போய் கேட்டா அவனோட புள்ள எப்படி இருக்கிறார்? புள்ள மாஷா அல்லாஹ் எனக்கு எல்லாம் செஞ்சு தராரு, நல்ல வீடு கட்டி தந்திருக்கிறாரு, நல்ல முறையில என்ன பாத்துக்கிறாரு, நல்ல ஏசி எல்லாம் போட்டு தந்திருக்கிறாரு, அதே மாதிரி எல்லாம் காசெல்லாம் கரெக்டா அனுப்பிடுவாரு, பெருநாளைக்கு உடுப்பெடுத்து தருவாரு, எல்லாம் செய்வாரு. ஆனா அவரோட பேசிய 4 மாசமா போகுது, 5 மாசமா போகுது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவும் மின் உகூகில் வாலிதைன், பெற்றோர்களை நோவிப்பதில் இருந்தும் உள்ளது. அதாவது ஹக்கு வேற, உகூக் ஐன் வந்தா என்ன? நோவிக்கிறது, தாய் தந்தையர்களை நோவிப்பது. அவங்க சொல்ல மாட்டாங்க, ஆனா உள்ளத்தால் நொந்து கொண்டிருப்பார்கள். இந்த பிள்ளை பேச மாட்டானா பேச மாட்டானா பேச மாட்டானா என்று எதிர்பார்த்திருப்பார்கள். என்னமா இந்த வீட்டுல ஆண்களும் தான் பெண்களும் தான், சகோதரிகள் தாய்மார்கள், வீட்டில் வேலைம்மா, பிஸிம்மா, நான் சமைக்கணும், மாப்பிள்ளைக்கு அது செய்யணும், பிள்ளைகளுக்கு அது செய்யணும், டைம் இல்லைம்மா டைம் இல்லைம்மா டைம் இல்லைம்மா. சில சகோதரிகள் கிளாஸுக்கெல்லாம் போவாங்க, தையல் கிளாஸுக்கு போவாங்க, அதே மாதிரி வந்து அந்த சமைக்கிற கிளாஸுக்கு போவாங்க, அங்கே போவாங்க இங்கே போவாங்க, எல்லா இடத்துக்கும் போவாங்க. இது ஃபர்ல் அல்ல, இது ஃபர்ல் அல்ல. இதுக்கு போகிறதுக்கு 5 மணித்தியாலம் செலவழிப்பாங்க. 2 நிமிஷம் தாயோட பேச மாட்டாங்க, கேட்டா பிஸி.